ஆண்டவர் எல்லாத்தையும் பேசுறாரு. நீங்க நல்லா பாருங்க, 12 அப்போஸ்தலர்களை இயேசுதான் பேர் சொல்லி அழைத்தார். அவரே அவங்க இடத்துக்கு போய், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை இதுவரைக்கும் நீங்க படகுல போய் மீன் பிடிக்கிறீங்க, மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு கடந்து போனார். உடனே அவங்க தான் வந்தாங்க. எல்லாம் அவங்க இயேசுநாதரோடையே இருந்தாங்க, தன் வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள். அவங்க அதுக்கப்புறம் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போகலை, மனைவி பிள்ளைகளை பார்க்கல. குடும்பம் இருந்தது, பேதுருக்கெல்லாம் குடும்பம் இருந்தது. அவங்க குடும்பத்துக்கு போகவே இல்லை, இயேசுநாதரோடையே சுற்றி கொண்டிருந்தார்கள் இரவு பகலாக. அப்படிதான் போனவங்க. ஆனா பாருங்க, இயேசு ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு ஒரு பெரிய காரியம், மறுரூப மலையில ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த இடத்துல மலையில ஏறும் பொழுதுதான் மோசேயும் எலியாவும் அவர்களுடைய கண்களுக்கு காணப்பட்டு, அவங்க எவ்வளவு வருஷம் இயேசுநாதருக்கு முன்னால கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வருடத்திற்கு முன்னால வாழ்ந்தவர்கள். அவங்க பரலோகத்திலிருந்து இறங்கி ஒரு பெரிய வெள்ளையான மேகம் அந்த இடத்துல மூடி இருக்கிறது, ஒரு பெரிய லைட் இருக்கிறது. இயேசு அங்க போகும் பொழுது பார்க்குறாங்க, அவருடைய வஸ்திரம் பயங்கரமான பிரைட்டா வெளிச்சமா மாறுகிறது. அப்போதான் எப்படிப்பட்ட ஆளோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்களுக்கு பயம் உண்டாச்சு. அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் தான் யார் என்பதை காண்பித்தார். யாருக்கு? 12 பேருக்கும் இல்லை, அதுல குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து கொண்ட 3 பேரை மாத்திரம் அழைத்து போய் அவங்களோட மாத்திரம்தான் மலை ஏறி போனார். மற்றவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பேசுவதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கும் எல்லாராலும் முடியாது. ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், அழைக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், தியாகம் செய்திருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் முடியாது அது. அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர். அப்ப கர்த்தர் அந்த 12 பேரிலும் ஒரு 3 பேரை மாத்திரம் தகுதி உள்ளவர்கள் என்று தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் அந்த ரகசியத்தை காண்பித்தார். மற்ற யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு அவங்க மேல போய் பார்க்கறாங்க, எலியாவை பார்க்கறாங்க, அப்புறம் இந்த மோசேயை பார்க்கறாங்க. அவங்களுடைய வஸ்திரம் எல்லாம் அப்படி அக்னிமயமாக இருக்கிறது. இயேசுனா யாருன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. முகமுகமா நேருக்கு நேரா அவர் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவர் பிரகாசமா இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிமையின் காட்சியை காண்பிப்பதற்கும் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கும் கர்த்தர் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேரை தான். அதுக்காக மற்றவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. அதுல ஒரு 3 பேரை மாத்திரம் கர்த்தர் தேர்வு செய்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு காண்பித்தார்.